And everyone, this is the test and discussion recall session for biochemistry MRB exam, which was held in January 2026. So as I promised, there were totally 8 questions that was expected from biochemistry. So 8 questions were asked. So whatever we predicted, the same weightage has been given. For each MRB paper, I told you 8 questions in order. Other 8 questions on the 3 questions cross subject questions on the ஸோ நம்மளோட செஷன் மூலமாக ஒரு 11 சப்ஜெக்ட்ஸ் ஐ மீன் 11 கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக ஒரு 8 வந்து நம்ம சப்ஜெக்ட்லையும் 3 கொஷின்ஸு அதர் சப்ஜெக்ட்ஸ்லையும் நம்ம வந்து வி குட் ஹவ் ஆன்சர்ட். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், கான்ஜுகேட்டட் ஹைப்பர்பிலிரூபினிமியா இஸ் பிரசன்ட் இன் வேர்? ஸோ ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ கான்ஜுகேட்டட் ஹைப்பர்பிலிரூபினிமியா கிளாஸ்லேயே சொன்னேன், டூபின் ஜான்சன் அண்ட் ரோட்டார். Now Gilbert பொறுத்தவரையில் it is defective UDP glucuronil transferase quality. ஓகேவா? அண்ட் கிரிக்லன் நஜாரு decreased UDP glucuronil transferase quantity. Hemolytic jaundiceன்றது ஒரு தப்பான ஆப்ஷன், அதுவும் unconjugated bilirubin தான். ஸோ the correct answer for this question would be Dubin Johnson. ஸோ இது நம்மளோட MRBயோட இந்த ஒர்க் ஷீட்டில் நம்ம வந்து கொடுத்த full liver function test panel, and we have also discussed about the conjugated bilirubin எங்க increase ஆகும், unconjugated bilirubin எங்க increase ஆகும் அப்படின்றதெல்லாம் we have found out. Okay, so this is the explanation. So this is the first question. MRP2 transporter defect, அதனால தான் வந்து டூபின் ஜான்சன்ல. I also told you in the class it happens with the black liver or black pigmented liver. Okay, without Rotter syndrome, which is a wrong statement regarding DRI. இதில் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான். நம்ம வந்து யூஸ்வலி வி ஸ்பீக் திஸ் ஆஸ் ஆர்டிஏ. ஆர்டிஏவும் டிஆர்ஐயும் இட் இஸ் ஈக்குவல். அண்ட் நான் உங்களுக்கு ஆர்டிஏ கூட அப்போ கூட சொன்னேன் நான் கிளாஸில். இட் மீன்ஸ் 98% ஆஃப் த பாப்புலேஷன் என்ன வந்து சாப்பிடணுமோ அப்படின்றது தான் ஒரு நியூட்ரியன்ட்டுக்கு நம்ம ஆர்டிஏவாக ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ திஸ் 98%ன்றது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது 50% ஆஃப் த பாப்புலேஷன் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு. அந்த 50%லேருந்து நீங்கள் பெல் ஷேப்டு கர்வ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா +2SD +2SD -2SD எடுத்துட்டோம்னா 95% பாப்புலேஷன் கவர் ஆகும். 3SDக்கு போனோம்னா 99%க்கு மேலே போகணும். பட் வி ஆர் ஃபிக்ஸிங் இட் ஆஸ் 98, ஸோ வி வில் டேக் இட் ஆஸ் 2SD. ஓகேவா? ஸோ அப்போ ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து EAR அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த +2SD இருக்கிற இந்த ஜோன் தான் ஒவ்வொரு நியூட்ரியண்ட்டை பொறுத்தவரை நாம் ஆர்டிஏவாக இருக்க வேண்டியது. ஸோ அதன்னா ஆர்டிஏ இஸ் எஸ்டிமேட்டட். ஃபஸ்ட்டு எஸ்டிமேட்டட் அலவன்ஸ், எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் ரெக்குயர்மெண்ட் 50% பாப்புலேஷன் சாப்பிட வேண்டியது. ஆர்டிஏன்றது 98% ஆஃப் த பாப்புலேஷன் அந்த உணவு உட்கொண்டாதான் அவங்களுக்கு எந்த விதமான டெஃபிஷியன்சியும் வராது. ஸோ இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட், இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அந்த ஆர்டிஏன்றது எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் ரெக்குயர்மெண்ட்டுன்றது கூட 50. இதுதான் மீன் 50% கரெக்டாக. அப்போ அது கூட +2SD சேர்க்கும் போது ஆர்டிஏ நமக்கு கிடைக்குது. இந்த கொஸ்டின் நம்மளுடைய இதில் வரல, இட் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் தான். ஸோ இதில் ராங் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ராங் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஆப்ஷன் பி. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஸோ ரீனல் கிளியரன்ஸ் ஃபார்முலாவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எனி கிளியரன்ஸ், ஸோ அந்த நம்ம கிளியரன்ஸ் பற்றி பேசும்போது சொன்ன கிரியாட்டினின் கிளியரன்ஸ் படித்தோம், இனுலின் கிளியரன்ஸ் படித்தோம். வாட் எவர் இட் மே பி, த ஃபார்முலா இஸ் UV/P. ஸோ யூரினோட கிரியாட்டினின் வேல்யூ இன்டூ வால்யூம் ஆஃப் யூரின் டிவைடட் பை பிளாஸ்மா கிரியாட்டின் வேல்யூ. ஸோ மிச்சது எல்லாமே சும்மா ஈக்குவேஷன்ஸை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதோடைய நம்மளோட டீச் பண்ண கிளியரன்ஸ் டெஸ்ட்டோட செக்மெண்ட்ஸ் தான் இது. ஸோ நான் அப்போ வந்து கிளாஸில் நம்ம வந்து சொல்லும் போது கிரியாட்டினின் கிளியரன்ஸ், யூரியா கிளியரன்ஸ், இது எல்லாமே வந்து நாம் சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு. ஓகேவா? டைப் 4 ஆர்டிஏவோட பெத்தோஜெனசிஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப் 4 ஆர்டிஏன்றது எதனால வருது அப்படின்னு பார்க்கணும். நம்ம இதை பற்றி நாம் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்தோம். டைப் 4 ஆர்டிஏ பற்றி 2 பாயிண்ட் சொல்லி கொடுத்தா. ஒன்று, இட்ஸ் டியூ டு த ஆல்டோஸ்டிரான். ஓகேவா? ஸோ ஆல்டோஸ்டிரானோட வேலை என்ன அப்படின்றத நான் கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். அதுதான் வந்து நீங்கள் இங்கே பார்க்கணும். இது வந்து நம்ம MRB ரீகால் கொஸ்டினில் இதை படித்தோம் நாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 21, தட் இஸ் 2024 MRBயில் நான் ஆல்டோஸ்டிரானை பற்றி சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ரெண்டாவது, அசிடோசிஸ் ஆல்கலோசிஸில் இந்த பாயிண்ட்டை சொல்லி கொடுத்தேன் நான். இது வந்து டைப் 4 ரீனல் டியூபுலர் அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த இது வருது. ஸோ பிகாஸ் ஆஃப்
ஆல்டோஸ்டிரானோட வேலை என்ன? ஆல்டோஸ்டிரானோட வேலை சோடியமையும் குளோரைடையும் ரீடைன் பண்ணுறது, தட் இஸ் இட் இன்க்ரீசஸ். ஓகேவா? அண்ட் பொட்டாசியத்தை டிக்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதனால் டைப் 4 ஆர்டிஏ பெத்தோஜெனசிஸில் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் தெர் இஸ் டிக்ரீஸ்டு ஆல்டோஸ்டிரான். ஸோ டிக்ரீஸ்டு ஆல்டோஸ்டிரான் நடக்கும்போது ஹைப்பர் கெலிமியா ஆகும். இதோட ஆப்போசிட். ஸோ பொட்டாசியம் இன்க்ரீஸ் ஆகிடும். இதோட ஆப்போசிட். அப்போ டிக்ரீஸ்டு சோடியம், டிக்ரீஸ்டு குளோரைட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஹைப்போ ஆல்டோஸ்டிரானிசம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஹைப்பர் கெலிமிக் acidosis. ஓகேவா? ஹைப்பர் கெலிமிக் acidosis. ஓகே. ஸோ டிஸ்டல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது டைப் 1 ஆர்டிஏ. அடுத்தது இந்த கொஸ்டின் நம்ம சொல்லிக்கொடுத்தோம் ஜி புரோட்டீன் கப்பிள்டு ரிசெப்டர்ஸ்ல என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜி புரோட்டீன் கப்பிள்டு ரிசெப்டர்ஸ்ல we have GTP GDP conversion which acts as the medium for action of the G protein coupled receptors. ஓகேவா? இதுவும் நம்ம வந்து நம்மளுடைய கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். எங்க டிஸ்கஸ் பண்ணோம்னு சொன்னா ஹார்மோன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணினோம். ஹார்மோன்ஸ்ல there is something we discussed called as a G protein families. இந்த G protein familiesல we are GS, IE, Q, TE இதெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இது எல்லாமே எப்படி வேலை செய்யுது அப்படின்றது நான் சொன்னேன். டைப் 1 ஹார்மோன்ஸ், டைப் 2 ஹார்மோன்ஸ், எது இன்ட்ராசெல்லுலர் ரிசெப்டர்ஸ், எது வந்து செல் சர்ஃபேஸ் ரிசெப்டர்ஸ் அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். It's a very simple question. G alpha subunit exchanges GDP to GTP for இது kinases. ATP ADP வரது kinases, CAMP CGMP வரது second messengers, sodium potassium வரது ion pumps. So other three options ஏன் தப்பு அப்படின்றத நான் சொல்றேன். இந்த கொஸ்டின் வந்து யாருக்குமே தெரியாது. இந்த கொஸ்டின் வந்து இட் இஸ் பியூர்லி கெமிஸ்ட்ரி கொஸ்டின். இட் இஸ் நாட் ஈவன் பயோகெமிஸ்ட்ரி. ஒரு நைட்ரோஜினஸ் பேஸை ஆட் பண்ணால் என்ன டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. The answer is bitter. So no, none of our workbook covered this and none of our recall also covered this. It's out of the box totally, they just put it. But இதோட application என்னன்னு பார்த்தீங்கன்னா there are drugs like morphine, அப்புறம் குயினைன், குளோரோகுயின்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இது எல்லாமே வந்து they have a nitrogenous base. அதனால தான் இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து பிட்டராக இருக்கும். அப்போ மற்ற டேஸ்ட்டில் எங்கே சார் இருக்கும்? எந்த ஒரு நைட்ரோஜினஸ் பேஸை ஒரு காம்பனன்ட் கூட ஆட் பண்ணாலும் the taste becomes bitter. ஓகே. ஸோ அதர் டேஸ்ட்லாம் எங்கே சார் வரும்னு சொன்னால் சுகர்ஸ் ஆட் பண்ணால் ஸ்வீட்டாக இருக்க போது, ஆசிட்ஸ் ஆட் பண்ணால் தான் சால்ட் டேஸ்ட் வரும், இன்ஆர்கானிக் மெட்டல்ஸ் இல்லை சால்ட்ஸ் ஆட் பண்ணால் சால்ட்டி டேஸ்ட் வரும். ஸோ we are wrong. Nitrogenous base, that too especially alkaloids, they have a bitter taste. இது நம்ம கிளாஸ்ல நம்மளுடைய எம்ஆர்பி டீச்சிங் செஷன்ல கவுட் அப்படிங்கிற வார்த்தை 4 times வருது. ஓகேவா? ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ தெர் இஸ் யூரிக் ஆசிட் டெபாசிஷன் இன் கவுட். எங்கெங்கெல்லாம் யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே நல்லா தெரியும். ஜாயின்ஸில், போன்ஸில், கிட்னிஸில் கண்டிப்பாக இருக்குன்றது இந்த ஆப்ஷனை நீங்கள் ரூல் அவுட் பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ அதர் தேன் திஸ் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூஸ்லையும் யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகும். இதனோட பேர் கவுட்டி பேனிகுலைட்டிஸ். That means this option is also ruled out. So இது மூணுமே போயிடுச்சு. இது மூணுமே legitimate option தான். எங்க டெபாசிட் ஆகாதுன்னு சொன்னா லிவர்லையும் ஸ்டொமக்லையும் யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகாது. There are instances where uric acid is deposited in the mesentery, large intestine. Rarely, this is also rarely. Okay, but there is no incidences of uric acid deposition in the liver or stomach. So this is the answer. கவுட்ல யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் மோஸ்ட்லி ஜாயின்ஸ், போன்ஸ்ல வரும்ன்றது தெரியும். கிட்னில வரும்ன்றதும் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா யூரேட் ஸ்டோன்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூஸ்லையும் இட் வில் கம். தட் இஸ் கால்ட் அஸ் அ கவுட்டி பேனிகுலைட்டிஸ். ஸோ இது வந்து நம்மளோட கிளாஸ்ல எக்ஸ்டென்சிவா படிச்சிருக்கோம். ஸோ இஃப் யூ சி இந்த லெஃப்ட் நிஹான் சிண்ட்ரோம் வி ஹேவ் ரெட், ஹைப்பர் யூரிசிமியா இதை பத்தி படிச்சிருக்கோம் நம்ம. அது இல்லாம மாலிகுலர் பயாலஜிலையும் யூரிக் ஆசிடோட இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலாக நான் சொல்லி கொடுத்த இந்த மெக்கானிசம் ஃபார்மகாலஜியில் ஒரு கொஸ்டினை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு கிளியர் பண்ண, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆப்டிமல் ஃப்ளூரைட் இன் வாட்டர். இட் இஸ் நாட் டைரக்ட்லி அ பயோகெமிஸ்ட்ரி கொஸ்டின், இட் இஸ் அ எஸ்பிஎம் கொஸ்டின், பட் ஸ்டில் வி ஆல்சோ ஹேவ் ஃப்ளூரைட். ஸோ அதனால் நான் இந்த கொஸ்டினை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன். த ஆன்சர் இஸ் 0.5 to 0.8. லெஸ் தேன் 0.5 இஸ் லோ ஃப்ளூரைட் லெவல். 1 to 2 ppmல you have dental problems. 2 to 5 la GI upset. Greater than 5 ppm la we have skeletal fluorosis.
இந்த skeletal fluorosis பத்தி தான் நான் image based questionsல ஒரு picture கொடுத்திருந்தேன். This is the high yield images. இது பத்தி படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தது. நம்ம dental fluorosis picture கொடுத்திருந்தோம். ஸோ இதோட implication தான் நம்ம இப்போ fluoride இதில் பார்க்குறோம். But strictly speaking, ppm is not come under biochemistry. We have only one thing, fluoride excess causes fluorosis biochemistry. This is a SPM question, but interfaced. Okay வா? Cross subject questionsல அடுத்து நம்ம பார்க்க போகிறது விட்மார்க் ஃபார்முலா. இது எதுக்காகன்னு சொன்னால் பிளட் ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன். அதுவும் இந்த கொஸ்டின் எதுக்காக வந்துச்சுன்னு சொன்னால், இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா கேஷுவாலிட்டிலையும் பிளட் ஆல்கஹால் எஸ்டிமேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் தென் ஃப்ரம் அ பயோகெமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கொஸ்டின் கிடையாது. இந்த ஃபார்முலா வரது ஃபொரென்சிக் மெடிசினில். ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் கன்சியூம் டிவைடட் பை இன் கிராம்ஸ். ஓகேவா? இன் பாடி வெயிட் இன்டூ ஒரு ஆர் கான்ஸ்டன்ட் இன்டூ 100%. இதுதான் பிளட் ஆல்கஹால் இது ஃபார்முலா கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. இதுக்கு பேர் தான் விட்மார்க் ஃபார்முலா. இதில் மேல்ஸுக்கு இந்த ஆர் கான்ஸ்டன்டோட வேல்யூ மேல்ஸுக்கு 0.68, ஃபீமேல்ஸ்க்கு 0.55. ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.68 தான் இல்லை ஆன்சரு. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் பிளட்டோட ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷனை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்தியாவை பொறுத்தவரை இதை கிரேட்டர் தேன் 0.3% லீகலி ட்ரங்க். பட் நாங்கள் லேபில் இது எப்படி பண்ணுறோம்னு சொன்னால், வி எஸ்டிமேட் பிளட் ஆல்கஹால் இன் mg/dl. ஸோ என்னை பொறுத்தவரையில் how to convert this blood alcohol into blood alcohol concentration னு சொன்னால், this blood alcohol levels divided by 1000 will give you the percentage. இதுதான் எங்களோட ஃபார்முலா. ஸோ ஃபார் மீ, if it is 30 mg/dL, I will divide it by 30 by 1000. So here it is 0.03. So it is 0.03% அப்படிங்கிறது it is legally drunk for Indian permissible limits. Okay va? So anything above 30 mg/dL is certified. We will certify them as legally drunk. But this question is come in the forensic medicine. They are concentrating this blood alcohol concentration. Okay. ஸோ இது வந்து ஃபார்மகாலஜி கொஸ்டின். இதில் ரூல் அவுட் பண்ணுறதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இந்த 3 ட்ரக்ஸும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ யூ நோ தட் தீஸ் ஆர் நாட் த யூரிகேஸ் என்சைம். ஓகே, திஸ் இஸ் xanthine oxidase inhibitor. This is also xanthine oxidase inhibitor. And probenecid is used in gout. இது 3 சொல்லி கொடுத்தா. ஸோ the answer is pegloticase. Okay. இது வந்து நான் வந்து லெட் பற்றி we are don't much discuss, but only thing is lead inhibits certain enzymes சொல்லி கொடுப்போம் நாங்கள் பயோகெமிஸ்ட்ரியில். ALA dehydratase-உம் ferrochelatase-உம். This is a medicine come forensic question. Okay, so you know that lead causes abdominal colic, neuropathy or foot drop and blue lines. All this are because of inorganic lead. But in the question they have asked about the organic lead. The answer is CNS symptoms. Okay, so that's all. So 8 questions plus 3 questions. Okay va? In the 8 questions 6 questions we have reference from the MRB session plus PYQ. So that means 6 out of 8. Okay, 6 out of 8 into 100 is, that is somewhere around this is 8 into 12, 72%. Okay, roughly 70 to 80% we have covered. So that is quite a good thing. 2 questions which are not covered by us are nitrogenous base. No institution in the world could have covered this question. Okay, and then RDA, other name is dietary reference intake. These 2 questions we have not covered. Okay, other than that every question we have covered, and 3 other questions from other subjects also I have helped you clear. Okay, so that's all students. So hope you have done the exam well. Thank you so much and have a very nice day.